மும்பை அணிக்கு எந்த சிரமமும் வேண்டாம், நாங்களே தோற்று விடுவோம் என்பது போல விளையாடி தோற்ற லக்னோ அணி. முதலில் பேட்டிங் விளையாடிய மும்பை அணி பேட்ஸ்மேன்கள் லக்னோ அணியின் பந்துவீச்சாளர்களை அடித்து தும்சம் செய்தனர். ராயன் ரிக்கெல்டன் 59 ரன்கள், வில் ஜாக்ஸ் 29 ரன்கள், சூரியகுமார் யாதவ் 54 ரன்கள், நமன் தீர் 25 ரன்கள், கோபின் பாஸ் 20 ரன்கள். மும்பை அணி 20 ஓவர்களில் 215 ரன்கள் எடுத்தனர். லக்னோ அணி சார்பில் மயங்க் யாதவ் 2 விக்கெட், அவேஷ் கான் 2 விக்கெட் எடுத்தனர். என்னதான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் 200 ரன்களுக்கு மேல் அடித்து வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. லக்னோ அணியின் ஈடன் மாக்ரம், ரிஷப் பந்த், அப்துல் சமாத் ஆகிய முக்கிய பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினர். மிச்சல் மாஸ் 33 ரன்கள், நிக்கலஸ் பூரன் 27 ரன்கள், ஆயுஷ் படோனி 35 ரன்கள், டேவிட் மில்லா 24 ரன்கள் எடுத்தனர். லக்னோ அணி 161 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டை இழந்தது. மும்பை அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை அணி சார்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்டுகள், ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட்டுகள் எடுத்து எதிர் அணியை நிலைகுலைய செய்தனர். மும்பை அணி 10 போட்டிகளில் விளையாடி 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 2 இடத்திற்கு முன்னேறினார்.